ஹாய் ஹலோ வெல்கம் டு நிலா நக்ஷத்ரா சேனல். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் அண்ட் ப்ரைடல் vlog தான் பார்க்க போகிறீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மணி ஒரு 7 மணி தாங்க இருக்கும். சரி துணியெல்லாம் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனால் பயங்கர வெயில். எப்போவுமே முந்தின நாளே நான் துணி ஊற வச்சுருவேன். அன்றைக்கி பசங்கள்லாம் சீக்கிரம் எழுந்துட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ட் என் பசங்கள்லாம் எழுந்து கொஞ்சம் டைம் எல்லாம் ஆகிடுச்சு. இவங்க அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நெயில் பாலிஷ்லாம் எனக்கு வைக்க சொல்லி அன்றைக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே லேட் பண்ணிட்டாங்க. சரி அடுத்த நாள் ப்ரைடல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஏற கட்டிக்கலாம், எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெஷஸ் எல்லாம் எது எது தேவையில்லைன்றதெல்லாம் செக்ரிகேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு என்னோடய வேனிட்டியை வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் ப்ரெஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாளே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அன்றைக்கி ஓட் டே அப்படின்றதுனால ஓட் போட்டுட்டு சரி பாரிஸ் போகலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமேன்னு சொல்லி பாரிஸ்க்கு கிளம்பிட்டேன். கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு. அன்றைக்கி லீவ் நாளுன்றதுனால பயங்கர காலியாக இருந்தது. போய் பார்த்தா பாரிஸை இவ்வளோ காலியாக இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. என்னடா அது இவ்வளோ காலியாக இருக்கேன்னு பார்த்தா அன்றைக்கி ஓட்டேன்றதுனால லீவு. ஸோ திரும்பி வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து கிளம்பி வேலூரில் தான் என்னை ப்ரைடலுக்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிளம்பிட்டேன். நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா வெயில் மண்டையை பொழக்கும். ஆனால் வேலூரில் எப்படி இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள். பயங்கர வெயில். ஒரு வழியாக அப்படி இப்படின்னு மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டு ப்ரைடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அவங்க நமக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ரூமை சுற்றி பார்த்தேன். நல்ல வேலையாக ஏசி ரூமாக கொடுத்துருந்தாங்க. நல்லதாக போச்சுன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ப்ரைடுக்கு கால் பண்ணாங்க. ஸோ ப்ரைடு கால் பண்ணதுக்கப்புறமா மேக்கப்பு முடிச்சாச்சு. ஒரு 2 hours ஆச்சு இந்த லுக் முடிக்கிறதுக்கு எனக்கு. இவங்க வந்து பட்டு சாரியே எனக்கு கேனாக ட்ராப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க விஷ் படி பார்த்திங்கன்னா பட்டு சாரியை கேனாக ட்ராப் பண்ணியிருந்தேன். அவுட்புட் இது தான், ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரைடுக்கும் வந்து அந்த லுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். காலையில் முகூர்த்தம் முடிச்சுட்டு டக்குன்னு ஒரு